மை என்டர்பிரைஸ் ஆப்ஷன் இருக்கும். ஓகே. மை என்டர்பிரைஸ்ல போனா செட்டில்மெண்ட் மெயின்டெனன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஓகே. அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபியூஷன்ல வந்து ஃபினான்ஷியல் தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆமா. ஃபினான்ஷியல் இங்கே செட் ஆஃப் ஃபினான்ஷியல் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேடம் கேஷ் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. கேஷ் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேனேஜ் பேங்க்ஸ் இருக்கும். மேனேஜ் பேங்க்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இவன் கிரியேட் ஐக்கான் ஒன்று இருக்குல்ல. ஓகே. கிரியேட் ஐக்கானை கிளிக் பண்ணலாம். நமக்கு வந்து கிரியேட் பேங்க்ன்ற வந்து பேஜ்க்கு நமக்கு விசிபிஷன் ஆகும். சரிதா? கிரியேட் பேங்க்ன்றது இதெல்லாம் நம்ம எந்த பேங்க் பிரான்ச் நேமு எந்த பேங்க் பண்றதை கிரியேட் பண்ணுவோம். இங்கே கிரியேட் பண்ணி செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த கம்பெனிக்கு எந்த பேங்க் அப்படின்றது நம்ம இன்வாய்ஸ்ல இருந்து கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா வந்துடும். ஓகே. கண்ட்ரி வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ் எடுத்துக்கிறேன். பேங்கிங் நேம் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 00 பேங்க் ஆஃப் அமெரிக்கான்னு எடுத்துக்கிறேன். இந்த நம்பர் எதுக்கு கொடுக்குறோம்? இந்த நம்பர் மேம் முன்னாடி ஒரு 0 நம்பர் ரெஃபரலுக்கு மட்டும் அது வந்து நம்ம சாய்ஸ் மேம். அது ஓகே. நீ நம்பரை முன்னாடியே கொடுக்கலாம், பின்னாடியும் கொடுக்கலாம். ஓகே. நீங்க சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுங்க. மேண்டிட்டரியா இருக்க பாக்ஸ்க்கு மட்டும் கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் இந்த கோட் அதெல்லாம் எதுவும் வேண்டாமா? என்ன கோட் மேம்? இந்த பேங்க் கோட் அந்த மாதிரி அதெல்லாம் தேவையில்ல மேம். பேங்க் கோட்லாம் தேவையில்ல. நம்ம வந்து ரியலா பண்ணல. நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரியலா பண்றப்போ உங்களுக்கு நம்ம கொடுத்தானா நீங்க என்டர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம பேங்க் கிரியேட் பண்றோம். அந்த பேங்கோட பிரான்ச் கிரியேட் பண்ணணும். ஓகே. பேங்க் எந்த ஏரியால பிரான்ச். இப்போ நம்ம கிரியேட் பண்ண பேங்க் வந்துருச்சா 00 பேங்க் ஆஃப் அமெரிக்கானா பேங்கை கிளிக் பண்ணி நம்ம கிரியேட் பிரான்ச் கொடுக்கணும். ஓகே. ஒன்ஸ் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் அதை செலக்ட் பண்ணிட்டா நீங்க சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வந்துரும். மேனேஜ் பேங்க்ஸ்ன்ற ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துரும். ஓகே. அடுத்து நீங்க நம்ம கிரியேட் பண்ண பேங்கை கிளிக் பண்ணி வியூ பிரான்ச்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆப்ஷனுக்குள்ள போகும். நீங்க இதுல போய் திரும்ப கிரியேட் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப கிரியேட் பேங்க் பிரான்ச்சஸ்னு ஒரு ஐகான் வரும். இது டிஸ்ப்ளே வரும். இதுல வந்து நீங்க பிரான்ச் என்டர் பண்ணணும். ஓகே. வந்து நம்ம என்ன பேங்க் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா 00 பேங்க் ஆஃப் அமெரிக்கா 00 பேங்க் ஆஃப் அமெரிக்கா கிரியேட் பண்ணோம். ஓகே. ஸ்பேஸ் விடுறதெல்லாம் ப்ராப்ளம் இல்லையா? அதெல்லாம் தேவை. சரி. பிரான்ச் நேம் வந்து நான் 00 மெயின் பிரான்ச் கொடுத்துருவேன். மெயின் பிரான்ச் ஆஃப் பேங்க் ஆஃப் அமெரிக்கான்னு கொடுத்துருவீங்களா? இல்ல மேம், பிரான்ச் நேம் வந்து மெயின் பிரான்ச். ஓகே ஓகே. மெயின் பிரான்ச் நான் கொடுத்துறேன். ரூட்டிங் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த பேங்க் என்ன பேங்க்கோ அந்த பேங்க்ல இருந்து ரூட்டிங் அமௌண்ட் உங்களுக்கே கொடுத்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. அதை நீங்க என்டர் பண்ணா போதும். பேங்க் ஆஃப் அமெரிக்காவுக்கு நான் என்டர் பண்ற நம்பர் வந்து 06 கொடுத்து நீங்க சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரான்ச் சேவ் ஆகும். ஃபர்ஸ்ட் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணனும், அடுத்து பிரான்ச் கிரியேட் பண்ணனும். பிரான்ச் ஓகே. வந்து நம்ம அக்கவுண்ட் கிரியேட் பண்ணனும். ஓகே. அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு இங்க கிரியேட் அக்கவுண்ட்னு ஒரு காலம் இருக்குல்ல. கிரியேட் அக்கவுண்ட் காலம் கிளிக் பண்ணி
டீடைல்ஸ் ஃபில் பண்ணணும். அக்கௌண்ட் நேம் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதே இது கொடுப்போம் 00 அக்கௌண்ட் நம்பரும் நான் எக்ஸாம்பிளுக்கு 001234 கொடுத்துக்கிறேன். கரன்சி வந்து நம்ம என்ன கரன்சி யூஸ் பண்றோமோ, நம்ம யூஎஸ்டி யூஸ் பண்ணா யூஎஸ்டி கொடுத்துக்கலாம், ஐஎன்ஆர் யூரோ நம்ம என்ன கரன்சி யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த கரன்சி இது வந்து என்டர்டு கரன்சி தானே நம்ம கொடுக்கணும். என்டர் கரன்சி தான் கொடுக்கணும். நம்ம என்ன கரன்சி யூஸ் பண்றோமோ, இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா நம்ம ஐஎன்ஆர் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம யூஎஸ்டில இருந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்றோம் அப்படின்னா யூஎஸ்டி கொடுத்துக்கணும். சரி. அது நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு போகும்போது அவங்க கரன்சிக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகிக்கணும், எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கணும். யூஎஸ்டி கொடுத்துருவோம். லீகல் என்டிட்டி வந்து யூஎஸ் லீகல் என்டிட்டி வரும். யூஎஸ் ஒன் லீகல் என்டிட்டி. ஓகே. அக்கவுண்டிங் டைப். ரெவன்யூ வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ரெவன்யூ கோடிங் வந்து அதை நீங்க வந்து உங்க அது வந்து ஜென்ரல்ல சார் ஓவர் பண்ண சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா. கம்பெனி நேமு, டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும், கம்பெனிக்கு ஒரு நம்பர் இருக்கும் சொல்லி பாத்தீங்களா. நாங்களா சார் ஓவர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எப்படி சொல்றீங்க புரியல. இல்ல மேம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சார் ஓவர் கொடுக்கும்போது உங்களுக்கு கோடிங் சொல்லியிருப்பாங்க தெரியுமா. டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி நம்பர் வந்து புரியல மேம். செக்மெண்ட்ஸ் கொடுத்த அந்த கீழ ஒவ்வொரு நம்பர் சீரிஸ் கொடுத்தாங்க அதுதானே. அந்த நம்பர் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட்டை பொறுத்து உங்களுக்கு நம்பர் மாறும். அந்த நம்பர் வந்து நீங்க இந்த பேங்க் கிரியேட் பண்ணும்போது எந்த கிளைண்ட் கிரியேட் பண்றீங்க, எந்த சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்றீங்கறத பொறுத்து அந்த நம்பர் மாறும். நான் இது வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன். கேஷ் வந்து கேஷ் ஆட்டோமேட்டிக் பேங்க் கிரியேட் பேங்க் அக்கௌண்ட் பண்ணிட்டு பிசினஸ் யூனிட் அக்கௌண்ட் ஆக்சஸ் தெரியுமா, தெரியுதா? பிசினஸ் ப்ளஸ் கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம யூனிட் கிரியேட் பண்ணணும். பிசினஸ் யூனிட் நம்ம என்ன பேங்க் கிரியேட் பண்றோம், பிரான்ச் கிரியேட் பண்ணியாச்சு, அந்த பேங்க்குக்கு நம்ம யூனிட் கிரியேட் பண்ணணும். ஓகே. யூனிட் பிசினஸ் யூனிட் வந்து நம்ம யூஎஸ் பிசினஸ் யூனிட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யூஎஸ் ஒன் பிசினஸ் யூனிட் யூஎஸ் ஒன் பிசினஸ் யூனிட் கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுப்போம். நம்ம பேங்க் கிரியேட் பண்ணியாச்சு, பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு, பிரான்ச் யூனிட் எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. இப்படிதான் நம்ம பேங்க் நான் உங்களுக்கு கஸ்டமர் கிரியேட் பண்றது எப்படின்னு கேட்டீங்களா. ஆமா.
கஸ்டமர் கிரியேட் பண்றது நேற்று பார்த்தாச்சு, மெர்ஜி பண்றதையும் பார்த்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம ரிசிப்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு அத்வைத் குப்தான்ற ஒரு ஐடி கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு பேங்க் மட்டும் ஆட் ஆகல தெரியுமா? ஆமா. அதுக்காண்டி அது கிரியேட் பண்றது. பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க் பிரான்ச்ல கிரியேட் பண்றப்ப உங்களுக்கு அந்த கிளையண்ட் நேம் போட்டா ஆட்டோமேட்டிக்கா இந்த பேங்க் அக்கௌண்ட் இந்த பிரான்ச் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிஃபால்ட்டா வந்துரும். இப்ப அத எங்க நம்ம போய் ஆட் பண்ணணும்? எது மேம்? இப்ப நேத்திக்கு அத்வைத் குப்தான்னு ஒரு குரூப் இருந்ததுல்ல. இப்ப அதுல இந்த அக்கவுண்ட் வந்து ஆட் பண்ணணும்னா எப்படி பண்றது? அதான் மேம் அத நீங்க அந்த நீங்க நேத்து வந்து 77 lakhs கார்ப்பரேஷன் நீங்க கிரியேட் பண்ணி தெரியுமா? ஆமா. நேத்து நீங்க கிரியேட் பண்ணீங்களா மேம்? அது மாரி இதுக்கு ஒரு கிளையண்ட் இருப்பாங்க. அந்த கிளையண்ட்ட நீங்க என்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த பேங்க் அக்கவுண்ட் உங்களுக்கு வந்து இன்புட் ஆயிரும். இல்ல இப்போ நம்ம நேத்திக்கு பேங்க் டீட்டெயில் குடுக்கலல்ல. இப்ப அந்த அக்கவுண்ட்க்கு இந்த பேங்க் அக்கவுண்ட் வந்து லிங்க் பண்ணனும்னா எப்படி கேட்டேன் சார். அத நான் சொல்றேன் மேம். ஓகே. இப்ப நான் சேவிங் க்ளோஸ் குடுத்துடுறேன். ம். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நெட்வொர்க் இஷ்யூவா ஓகே. இருக்கு. வைஃபை கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே சார். ஓகே சார்.
மேம் கேக்குதா? கேக்குது சார். மேம் பேங்க் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே சார். நான் எப்படி அதை லிங்க் பண்ணணும்னு சொல்றேன். ஓகே சார். திரும்ப செட்டப் அண்ட் ஃபினான்ஸ் சரி சார். இல்ல ஹோம் ஐகான் வந்து நம்ம செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ். செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணோம்ல. அத கேஷ் மேனேஜ்மெண்ட். மை என்டர்பிரைஸ். ஓகே. இதுல போய்ட்டு இங்க செட்டப்ல ஃபினான்சியல் இருக்கும். ஃபினான்சியல் கீழ ஓகே. கஸ்டமர் பேமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. கஸ்டமர் பேமெண்ட்ஸ். பேமெண்ட்ஸ் இருக்கும், கஸ்டமர் பேமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே. நம்ம எதை சூஸ் பேமெண்ட்ஸ்? மேம் ரெண்டாவது ஏதாவது ஒன்று இருக்கும். கஸ்டமர்ல பேமெண்ட், கஸ்டமர் பேமெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கும். பேமெண்ட்ஸ் இருக்குன்னா அதுல டாஸ்க்ல வந்து ஷோ டாஸ்க்ல வந்து ஆல் டாஸ்க் போடுவேன். ஓகே. அது மேனேஜ் கிளாஸ் சர்ச் பண்றேன். ஓகே. இருக்கா மேம்? மேனேஜ் கிளாஸ் மெத்தட் இருக்குல்ல. ஓகே. மேனுவல். நான் இப்போதைக்கு மேனேஜ் ரெசிப்ட் மெத்தட் கனெக்ட் கிரியேட் பண்றேன். ஓகே. என்னாச்சு? இல்ல மேம், எரர் ஆயிடுச்சு. ஓகே.
எரர் அடிக்குது. நான் பார்க்குறேன் நானு. ஓகே சார். இதுல ட்ரை பண்ணவா நீங்க சொல்ல? ஹலோ. புரியல மேம். நேத்து நீங்க ட்ரை பண்ண மாரி பண்றீங்க. ஆ. ஓகே மேம். அப்படி கூட பண்ணுங்க. நான் சரி. நேத்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ண லிங்க் இருக்குல்ல? இருக்கு. ஒரு நிமிஷம் அப்படியே கட் பண்ணிட்டு கனெக்ட் பண்றேன். ஓகே. ஆ. ஷேர் கம்ப்யூட்டர். எப்படி கனெக்ட் பண்றது? சாட்ல. இப்போ சைன் இன் குரோம். சார் ஷேர் ஆகுதான்னு பாருங்க. ஷேர் ஆகுது மேம். ஓகே சார். சேவ் பண்ண வேண்டாம்ல? ஹலோ. சேவ் பண்ணனும்னா பண்ணிக்கங்க மேம். சேவ் பண்ணனும்னா ஓகே. பேமெண்ட்ஸ் தானே சார்? ஆமா. கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல இல்ல மேம், நீங்க பேங்க் கிரியேட் பண்ணி பாருங்க. சொன்ன மாதிரி பேங்க் பிரான்ச்சஸ் அண்ட் பேங்க் அக்கவுண்ட்ஸ் யூனிட்ஸ் கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே. அதுல கேஷ் மேனேஜ்மெண்ட். கேஷ். மேனேஜ் பேங்க்ஸ். ஆமா மேம். இப்போ country. அது உங்க இஷ்டம் மேம். என்ன வேணா பண்ணிக்கலாம். பேங்க் ஆஃப் அமெரிக்கா, பேங்க் ஆஃப் சார் ஒரே ஒரு செகண்ட் சார்.
சாரி சார். இப்போ எந்த பேங்க் வேணா கொடுக்கலாம்ல? அதுதான் நான் கொடுத்துறேன் மேம். பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த பேங்க், HDFC என்ன வேணா கொடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோ தானே சார்? ஆல்டர்னேட்டிவ் பேங்க் நேம் எதுவும் இல்லை? அதெல்லாம் வேணும். நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துறேன். ஓகே. இப்போ இதை செலக்ட் பண்ணி வியூ பிரான்ச் கொடுங்க. சாரி சார், வியூ பிரான்ச். சாரி, வியூ பிரான்ச். நீங்க கிரியேட் பண்ணணும். கிரியேட் ஐகான் இருக்கு. அது இல்ல மேம், கிரியேட் அக்கவுண்ட் வெளியே பேக் வாங்க. பேக் வந்தா கிரியேட் ஐகான் பிளஸ்ஸா? ஆமாம். இப்போ நம்ம பேங்க் நேம் செலக்ட் பண்ணிக்கலாம்ல? ஆமாம். செலக்ட் பண்ணிட்டு பிரான்ச் நேம் வந்து ஓகே. ஓகே மேம். இப்போ ஆல்டர்னேட்டிவ் என்ன சார் கொடுக்கணும்? ஆல்டர்னேட்டிவ் என்ன மேம் கொடுக்கணும்ல? ரூட்டிங் நம்பர். இல்ல அது வேணும். வேற என்ன கொடுக்கணும்? ரூட்டிங் நம்பர். ரூட்டிங். இது என்ன சார் கொடுக்கணும்? ஒரு 5 நம்பர் கொடுத்துருங்க. ஓகே சார். சேவ் அண்ட் க்ளோஸ். ஓகே சார். ரூட்டிங் நம்பர் நான் சொல்ற நம்பர் போடுங்க. ரூட்டிங் நம்பர் நான் சொல்றேன். நம்பர் சொல்லுங்க சார். 06 1 06 1 1 0000 ஓகே 52 மேம். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்கவா? ஓகே மேம். Your changes were saved. Okay, done. Okay sir. இப்போ next Gautam sir. Hello. கேக்குதா மேம்? கேக்குது சார். இப்போ வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. சரி சார். சேவ் கொடுத்தீங்களா மேம்? சேவ் கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சு. அது கிரியேட் அக்கவுண்ட் கொடுங்க. அதில் மேம் கிரியேட் பேங்க். கிரியேட் அக்கவுண்ட் கேள்வி நீங்க இப்ப சர்ச் பண்ண கிரியேட் பண்ண பேங்க் தான் 77 ENY மில்லன். அதை கிளிக் பண்ணுங்க. எங்க சார்? புரியல. 77 ENY மில்லன். ஆமா. அது நம்பர் கிளிக் பண்ண கூடாது. அது சும்மா ஹைலைட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம்.
ஓகே. கிரியேட் அக்கௌண்ட் காமிக்குது. கிரியேட் அக்கௌண்ட் காமிக்குது. கிரியேட் பிரான்ச் தான் காட்டு. கிரியேட் பிரான்ச் வியூ பிரான்ச் கொடுங்க. வியூ பிரான்ச் இல்ல, இதோடது இல்ல. இது அந்த அக்கௌண்ட் பாருங்க. கிரியேட் அக்கௌண்ட் வியூ பிரான்ச் கொடுத்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் காட்டு. கிரியேட் அக்கௌண்ட் காட்டு. அக்கௌண்ட் நேம் போடுங்க. என்ன நேம் சார்? ஏதாவது ஒரு நேம் கொடுங்க. ஒரு 2 லெட்டர் போட்டு ஏதாவது ஒரு நேம் கொடுங்க. ஓகே. நம்பரோட நம்பர் தான். அக்கௌண்ட் நம்பர் வந்து ஏதாவது ஒரு 5 நம்பர் 6 நம்பர் போடும்போது. ஓகே சார். லீகல் என்டிட்டி வந்து US ஒன் லீகல் என்டிட்டி. US one legal entity. Okay. Account type checking. Okay sir. Description தேவையில்லைமா. கேஷ் அக்கௌண்ட்ல வந்து கேஷ் சர்ச் ஐகான் கிளிக் பண்ணுங்க. சாரி சார். சர்ச் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அதுல அக்கவுண்ட்ல வந்து 11,200. 11,200. ஆமா, அவ்வளவுதான் சார். ஓகே கொடுத்துருங்க. ஓகே சார். அடுத்து கேஷ் கிளியரிங். கேக்கல சார். கேஷ் கிளியரிங் 11,500. 11,500. ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து இல்ல சார், இது வரல. காம்பினேஷன் 501. நீங்க 500 கொடுத்துறீங்க. 1500. பிசினஸ் யூனிட் ஆக்சஸ் கிளிக் பண்ணுங்க. கிரியேட் கொடுங்க. பிசினஸ் யூனிட்ல வந்து US ஒன் பிசினஸ் யூனிட். ஓகே சார். ஓகே கொடுத்துருங்க. வேற எதுவுமே இதுல இது பண்ண கூடாதா? இல்ல மேம், அது மத்ததெல்லாம் தேவையில்லை. மேண்டேட்டரி மட்டும் போதும். ஓகே. கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகே சார். ஓகே சார். டன் கொடுத்துருங்க. ஓகே சார். ரிசிப்ட் மெத்தட் வந்து எப்படி கிளிக் பண்ணுங்க. எங்க சார்? ரிசிப்ட் மெத்தட் சார் ஆக்சுவலி உங்களுக்கு எனக்கு எப்படின்னா அந்த ஒரு வேர்ட் பேசுனீங்கன்னா ஒரு 60% தான் கேக்குது. மறுபடியும் உள்ள போயிடுது. ஏன்னு தெரியல. டவர் எனக்கு ப்ராப்ளமான்னு தெரியல. இல்லம்மா, ஹெட்செட் போட்டுறீங்க. நான் வெயிட் பண்ணுங்க. ஹெட்செட் கழட்டிக்கிறேன். ஹெட்செட் ரிமூவ் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ. கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு சார். சொல்லுங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகே மேம். ரிசிப்ட் மெத்தட் எப்படி கிளியர் பண்ணனும் பாப்போம். நீங்க திரும்ப செட்டப் பண்ண மெயின்டெனன்ஸ் போங்க. இத பத்தி சரிங்களா? சொல்லுங்க மேம். எஸ். இது இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம்ல,
இப்போ தியரி சொல்லி கொடுக்குறீங்களா? தியரி வேணுமா மேம்? ம். நீங்க தியரி வந்து பிடிஎஃப் வந்துரும் மேம் உங்களுக்கு. எது சார் ஆக்சுவலி இதுவான்னு மட்டும் பாக்குறீங்களா? புரியல. இதுவான்னு பாக்குறீங்களா? நான் ஷேர் பண்றேன். காட்டுங்க மேம். இதுங்களா? இந்த ஏபிஏஜி எது மேம்? ஏஆர்ஏஜிஎஸ்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் கைட் ஆக்டிவிட்டி இதுதானே பிடிஎஃப்?